அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு crochet வீடியோல சிங்கிள் crochet பேக் போஸ்ட் ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். சிங்கிள் crochet உங்களுக்கு போட தெரியலனா டிஸ்கிரிப்ஷன்ல சிங்கிள் crochet ஸ்டிச் எப்படி போடணுன்ற வீடியோவோட லிங்க் கொடுத்திருக்கேன். சிங்கிள் crochet, ஆஃப் டபுள் crochetல ஃப்ரண்ட் போஸ்ட் ஸ்டிச் எப்படி போடணுன்ற வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மற்ற ஸ்டிச்சஸ் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்க என்னுடைய சேனல்ல பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷன்ல வரணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அழுத்திட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னைக்கு வீடியோல சிங்கிள் crochet பேக் போஸ்ட் ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். This video sponsored by SBO Digital Marketing. SBO Digital Marketingல ஜாயின் பண்ணிட்ட பிறகு வீட்ல இருந்தபடியே நீங்க உங்களோட வேலையை செய்யலாம். இந்த ஜாப்ல ஜாயின் பண்றதுக்கு ஆண் பெண் வேலை தேடுவர்கள் ஸ்டூடெண்ட் எல்லாருக்குமே இது கரெக்டா இருக்கும். உங்களுக்கு மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும். வீட்ல இருந்து மொபைல்ல வேலை பார்க்க போறோம், இதுக்கான நேரம் ஏதாச்சும் இருக்கான்னா அதெல்லாம் கிடையாது. நாம சூஸ் பண்ற நேரத்துக்கு நம்மளோட ஒர்க்கை நம்ம பண்ணிக்கலாம். இதுல என்ன ஒர்க்குன்னா அவங்க கொடுக்குற போட்டோஸ் வீடியோஸ் நாம சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணணும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த அக்கௌண்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருந்தாவே போதும், நாம அந்த ஒர்க்குக்கு எலிஜிபிள். இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி கேட்டுக்கங்க. உங்களோட சந்தேகத்தை அவங்க தீர்த்து வைப்பாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சிங்கிள் crochet பேக் போஸ்ட் ஸ்டிச் எப்படி போடலான்றதுக்காக ஒரு லைன் நார்மல் சிங்கிள் crochet ஸ்டிச் போட்டிருக்கேன். செகண்ட் லைன்ல இருந்து பேக் போஸ்ட் ஸ்டிச் எப்படி போடலான்றத பார்க்கலாம். செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு செயின் போட்டுட்டு பேட்டர்ன் திருப்பணும். பேட்டர்ன் திருப்பியாச்சு. 2 ஸ்டிச்சுக்கு நடுவுல பேக் சைட்ல இருந்து crochet உள்ள விடணும். நான் வீடியோல எப்படி காட்டியிருக்கேனோ அதே போல crochet ஹூக் விட்டு இந்த ஸ்டிச்சை பின்னுக்கு தள்ளிட்டு பக்கமா இருக்கிற அந்த ஹோல்ஸ் வழியா ஊசிய உள்ள விட்ட பிறகு இது போல ஊசி பேக் சைடுக்கு போயிடும். இப்போ ரன்னிங் நூலை நம்ம வெளியே இழுத்து சிங்கிள் crochet போடணும். இது போல சிங்கிள் crochet 2 லூப் வழியா எடுத்துட்டோம்னா ஒரு சிங்கிள் crochet பேக் போஸ்ட் ஸ்டிச் நமக்கு கிடைச்சிடும். அடுத்து சிங்கிள் crochet பேக் போஸ்ட் ஸ்டிச் போடுறதுக்காக பின்பக்கத்துல இருந்து ஊசி மேலுக்கு எடுத்து ஸ்டிச்சுக்கு பக்கமா இருக்கிற அந்த வழியா ஊசி விட்டு எடுக்கும்போது இது போல இருக்கும். 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுத்தோம்னா ஒரு சிங்கிள் crochet பேக் போஸ்ட் ஸ்டிச் கிடைச்சிடும். இதே போலதான் ஊசியை பின்பக்கத்துல இருந்து மேலுக்கு எடுத்து மறுபடியும் பின்னுக்கு தள்ளி சிங்கிள் crochet போடுறது தான் சிங்கிள் crochet பேக் போஸ்ட் ஸ்டிச்சு. இந்த ஸ்டிச்சை இது வரைக்கும் போட்டு முடிச்ச பிறகு இந்த செகண்ட் லைன் ஸ்டிச் எப்படி வந்திருக்குன்ட்டு பாருங்க. இது போலதான் இருக்கும். ஒரு அடர்த்தியாக ஸ்டிச் போட்டது போலவே இருக்கும், கேப் எல்லாம் இல்லாம அப்படியே மேடா இருக்கிறது போல இருக்கும். அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு பேட்டர்ன் திருப்பணும். பேட்டர்ன் திருப்பின பிறகு செகண்ட் லைன்ல எப்படி சிங்கிள் crochet பேக் போஸ்ட் ஸ்டிச் போட்டுட்டு வந்தோமோ அதே போலதான் தேர்ட் லைன்லயும் போடணும். இது போலதான் பேக் போஸ்ட் சிங்கிள் crochet ஸ்டிச் போடணுன்ட்டு லைன்ல நான் போட்டு காட்டுறேன். ஆனால் இது ப்ராஜெக்டா வரும்பொழுது அது வேற மாடல்ல வரும். பேக் போஸ்ட் சிங்கிள் crochet ஸ்டிச் எப்படி போடணுன்றதுக்காக தான் இது போல போட்டு காட்டிட்டு இருக்கேன். சிங்கிள் crochet பேக் போஸ்ட் ஸ்டிச் இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். இந்த லைன் எல்லாம் எப்படி வந்திருக்கு பாருங்க.
இப்போ இதில் லைட் வெளிச்சத்தில் உங்களுக்கு எதுவுமே லைனாக எதுவுமே தெரியல. ஆனால் லைட் ஆஃப் பண்ணிட்ட பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போல சங்கிலி தையல் நம்மளுக்கு மேலே போட்டது போலவே இருக்கும். இது போல தான் பேக் போஸ்ட் ஸ்டிச்சு சிங்கிள் க்ரோஷேட்டில் போடணும். இன்றைக்கி வீடியோவில் சிங்கிள் க்ரோஷேட் பேக் போஸ்ட் ஸ்டிச்சு எப்படி போடணுன்றதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.